ஓகே. அது உள்ளுக்குள்ள நம்ம பிரெயின்ல ஒரு கிளாக் இருக்கு, சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா அது வரும். இப்போ நீங்க டெய்லி 9 மணிக்கு போய் படுக்கிறீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். ம். ரெகுலரா எப்படி சின்ன குழந்தைங்க போய் படுத்துறது இல்ல, நாம தான் இந்த தப்பெல்லாம் பண்றோம். குழந்தையா இருக்கும்போது நீங்க போய் இப்போ ஒரு 7 மணிக்கு படுக்க வச்சா 7:30க்கெல்லாம் தூங்கிடும், 7:10க்கெல்லாம். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக அது தூங்கிடுவே, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நமக்கு இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஃபோன் வரும், தாட் ப்ராசஸ் எதையா பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள், அடுத்த நாள் வரப்போகிற பிரச்சனைகள், இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதில்ல நம்ம. ஸோ கம்ப்ளீட்டாக பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணி, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி, எந்த விதமான லைட், இப்போ லைட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ரூமில் லைட் எரிஞ்சாலோ இல்லை ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்தா கண் வழியாக அந்த செல்ஃபோனோட ப்ளூ லைட் போகுது இல்ல, அப்ப பிரெயின் will get a signal that it is a daylight. ஓகே. அதுக்கு பிரெயினுக்கு தெரியாது நைட்டு இவன் வந்து செல்போன் தான் பார்க்கறான்லாம், அதுக்கு தெரியாது. கண்ணு வழியா ஒளி போச்சுன்னா டே லைட்னு நினைச்சுக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கிளாக் மாறிடும். அந்த மெலட்டோனின் சுரக்க நேரத்தில் சுரக்காது. அப்புறமா நீங்கள் 12, 1 மணி 2 மணிக்கு படுத்து அப்புறம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணி தூக்கம் வராமல் புரண்டு படுத்து சரியான தூக்கமே இல்லாமல் ஒரு 4 hours கூட நீங்கள் நல்லா தூங்க மாட்டீங்க. ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் பீஸ்ஃபுல் குழந்தை மாதிரி we have to sleep.